5 real life characters whom you want in your life. ஒரு மதர், ஒரு ஃபாதர், ஒரு மென்டார், ஒரு பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வாரணமாயிரம் டாட் சூர்யா. இந்த மாதிரியான ரொம்ப சப்போர்ட்டிவான, ஹெல்ப்ஃபுல்லான, ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா இருந்துட்டா பல விஷயங்கள் நம்மளால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லயே சொல்றாங்க. இப்பயுமே எல்லாருமே ஒரு டேடுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபிலிம் தான் இந்த படத்தை எடுத்து சொல்றாங்க. அடுத்து மென்டார் அப்படிங்கிற கேட்டகரியில கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் ஒருத்தர் வேணும். அவர் யாரு அப்படின்னா பாய்ஸ் படத்துல வர மங்களம் சார். உங்களுக்கு என்னதான் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் இமோஷனல் பிரச்சனை இருந்தாலும் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்க ஏஜ் குரூப்ல இல்லாம கொஞ்சம் வயசுல அதிகமான ஒரு ஆள் கிட்ட ஃப்ரீயா எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியும்னா அது இந்த மாதிரியான ஒரு பர்சன் கண்டிப்பா லைஃப்ல வேணும். அடுத்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில மட்டுமே அதை அடைக்க முடியாது. இது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு கம்பெனியனா இருக்கலாம், ஒரு பூக்கியா இருக்கலாம், ஒரு போக்கிரியா இருக்கலாம், ஒரு கியூட்டியா இருக்கலாம். அது யாரு அப்படின்னா திருச்சிற்றம்பலம் சோபனா. பெஸ்ட் படி, ஒரு பையன் ஃப்ரெண்டு. இந்த கேட்டகரியில ஏகப்பட்ட ஐகானிக் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ல இருந்து எடுத்து சொல்லணும்னா மெய்யழகன் கார்த்தி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மட்டும் நமக்கு இருந்துட்டான்னா, ஒரு லாயலான ஃப்ரெண்ட் இருந்துட்டான்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க. அதுதான் உண்மை. இந்த கேட்டகரியில கடைசியா நான் சொல்ல போறது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மதர். அதுவும் தமிழ் சினிமால அது லைஃப்ல இருந்தா எவ்வளவு பிளாஸ்டா இருக்குங்கிறது யாரு அப்படின்னா SMS படத்துல வர்ற ஊர்வசி அம்மா கேரக்டர். தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ரோஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்க ஒரு அம்மாவை நீங்க எங்கேயாவது ஃபைண்ட் பண்றீங்க, அது உங்க லைஃப்லயே இருக்காங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வாழ்க்கையில எங்கேயுமே இருக்க முடியாது. அண்ட் நான் சொல்லாம விட்ட வேற யாராவது ஃபிலிம் கேரக்டர் உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப நெருக்கமா இருந்தா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.